நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆ, பார்வதி, சுளுக்குக்கு சூடு போட்டா சரியாயிடும்ல? ஆ, ஆமா தானே? ஆமாமா. ம், ஆ, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. ஒரு இரும்பு கரண்டிய அடுப்புல காட்டி நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வா. வான்மதிக்கு எந்த இடத்துல சுளுக்கோ அங்க 2 இழுப்பு இழுத்தா சுளுக்கு அடுத்த நிமிஷமே காணாம போயிடும். எந்த வலியுமே இல்லையே, நான் நல்லா ஆயிட்டேன். வலி எல்லாம் அப்படி போயிடுச்சு, வலி போயிடுச்சு. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். தருங்க. நீ போ. வெண்ணிலா, உனக்கு தான் உடம்பு முடியலல்ல, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குற? நம்ம வீட்டு வேலை தானே, வேற யாரத்த பாப்பா? சரி விடு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு போ. பரவாயில்ல அத்தை, கொஞ்ச நேரம் தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீ மட்டும் தனியா? ஆ, வான்மதி, வான்மதி, அத்தை, இங்க வாமா. இதோ வரேன். என்னாச்சத்த? என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன். இங்க வெண்ணிலா இடுப்பு வலியோட கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கா. நீ அங்க ஜாலியா உட்காந்து மொபைல் பாத்துட்டு இருக்கியா? நீயும் இந்த வீட்டு மருமக தானே, அத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்க. கிச்சன்ல இவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. கிச்சன்ல வேலை பாக்குறதுக்கு போன் எதுக்கு? முதல்ல இந்த கருமத்தை தூக்கி போடு. அப்பதான் இந்த வீட்டுல நீ உருப்படியா ஏதாவது வேலை பண்ணுவ. எல்லாம் சிவனாலதான். உடம்பு சரியில்லாத மாதிரி டிராமா பண்ணிட்டு வந்து சமையல் பண்றா. இது தெரியாம அந்த அத்தை என்கிட்டயே கத்திட்டு போகுது. இவளுக்கு எப்ப இந்த வீட்டை விட்டு துரத்துறோம் அப்பதான் எனக்கு நிம்மதி. அக்கா, நீ எதுவும் பண்ண வேண்டாம், பரவாயில்ல விடு, நானே பாத்துக்கிறேன். எதுக்கு? இடுப்பு வலியோட வேலை செஞ்சேன்னு எல்லாரும் உன்னை பெருமையா பேசணும். நான் எதுவும் பண்ணேன்னு என்ன திட்டணும். அதானே? அதானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. திக்காதது. பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. அக்கா, காய்கறி எல்லாம் கொஞ்சம் மண்ணா இருக்கு, தண்ணியில கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணணும்.